الله زاد محمدا تكريما صلوا عليه وسلموا تسليما يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد وزال نور محمد متنقلا في طيبين طاهرين ذوي العلا يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد أتى لعبد الله جاء مطهرا وبوجه آمنة بدا متحللا يا ربنا يا ربنا يا ربنا يا رب صل على النبي محمد بلغ العلا بكماله كشف الدجى بجماله حسنت جميع خصاله صلوا عليه وآله اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. حي القيوم الله جل جلاله أولنا حبيب العظمان سيد الأولين والآخرين تاج الأنبياء والمرسلين رحمة للعالمين حبيب رب العالمين شفيع المذنبين حياة العالمين جل الحسن والحسين محمد رسول الله صلى الله عليه وسلم وشرف وكرم مجد وعظم நாயக கோமான் அவர்களின் மௌலிதுல் கரீம் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மௌலிதுல் கரீமை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஜலாலா அவனது கலாமுல்லாஹ் வாஹிய அல் குர்ஆனுல் கரீமில் அல்லாஹ் நமக்கு பயான் செய்து தரும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அடியார்களாகிய நமக்கு அல்லாஹ் சொல்லித் தரும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மௌலிதுல் கரீமை பற்றி அல்லாஹ் பயான் செய்கின்றான் وَتَقَلُّبَكَ فِي السَّاجِدِينَ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் அவர்களை சாஜிதீன்கள் வழியாக அல்லாஹ் கொண்டு வந்தான். ரசூலுல்லாஹ்வுடைய ஆபா அஜ்தாத் உம்மஹாத் அவர்களில் யாரும் அல்லாஹ்வுடைய தௌஹீதுக்கு முரண்பட்ட குஃப்ரியத்திலேயோ முஷ்ரிக்கீன்களிலேயோ முனாஃபிகீன்களிலேயோ ஃபாசிகீன்கள் ஃபாஜிரின்கள் கூட நாயகத்துடைய ஆபா அஜ்தாத் உம்மஹாத் எவரும் இருந்தது இல்லை என்பதை குர்ஆன் உறுதிப்படுத்துகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எல்லா வகையிலும் அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அலுமத்தை அல்லாஹ் அலா அர்ஃபா மகாம்ல அல்லாஹ் ஆக்குறார். நம்ம கமா தெய்வ ஸலவாத் ஷரீஃப் ஓதுறோமே
அது என்ன வார்த்தையை சொல்றோம்? கமா துஹிப்பு வ தர்லா. காதி காதிகான் ஃபக்ர் தௌஜஹான் காஜா மொயினுத்தீன் சிஷ்தி நாயகம் மிகப்பெரிய ஒரு தெளிவை நமக்கு அதில் தர்றாங்க. கமா துஹிப்பு வ தர்லா. யா அல்லாஹ், உன் ஹபீபுல் ஆலத்தின் மீது நீ எவ்வளவு முஹப்பத் வச்சிருக்கிறியோ அவ்வளவு ஸலவாத் ஸலாம். நீ ஒரு ஹபீபுல் ஆலத்து விஷயத்துல நீ எவ்வளவு திருப்தியா இருக்கிறியோ அவ்வளவு ஸலவாத் ஸலாம். அதனாலதான் சொல்லுவாங்க, மாஷா அல்லாஹ், கமா துஹிப்பு ஸலவாத் ஒரு முறை ஓதுறது. அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி. ஒரு முறை இந்த ஸலவாத் ஓதுறது தலாயிலுல் கைராத், அந்த ஸலவாத் ஷரீஃபுடைய முழு கிதாபையும் 7 நாளுடைய சபா மனாசிராத் ஷரீஃபையும் முழுமையாக தமாம் செய்த அளவுக்கான ஜஸாவை அதை விட உயர். அது அந்த தலாயிலுல் கைராத் ஷரீஃப் ஃபுல்லா தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஓதி முடிக்கிறது எவ்வளவு விசேஷமானதோ அதை விட விசேஷமானது. ஒரு தரம் அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் கமா துஹிப்பு வ தர்லா பி அன் துஸல்லி அலைஹி ஸலவாத் ஓதுறது. தலாயிலுல் கைராத் ஷரீஃப் முழுமையாக ஓதி கொடுத்தால் அல்லாஹ் எவ்வளவு அஜ்ர் ஹஸனாத் கொடுக்கறானோ அதை விட அதிகமான அஜ்ர் ஹஸனாத் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தருகிறான் என்பதாக நம்முடைய மஷாயிஹ்மார்கள் சொல்லித் தருவாங்க. மாஷா அப்ப அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தபாரக வ தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆத்மத் ஷரீஃபை எல்லா வகையிலும் அல்லாஹ் அவருடைய குவத் எந்த அளவுக்கு விசாலமானது, அல்லாஹ்வுக்கு எந்த அளவுக்கு குவத் இருக்குன்னு யாராவது சொல்ல முடியுமாங்க? அல்லாஹ்வுடைய குவத் இந்த அளவுக்கு யாராவது சொல்ல முடியுமா? சொன்னா என்ன ஆகும்? காபிர்கள். அனல் குவத் இல்லாஹ் ஜமியா, சர்வ சக்திக்கும் சர்வ வல்லமையும் சர்வ பேர் ஆற்றலும் உள்ளவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் மகா வல்லமை எந்த அளவுக்கு மகா விசாலமானதோ அந்த அளவுக்கு அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹபீபுல் ஆலமான நம்முடைய ஆளுநர் நாயகர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலீம் ஷானையும் அல்லாஹ் தபாரக வ தஆலா என்ன மகா விசாலமா அல்லாஹ் வச்சிருக்கான். மஸலன் எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு பார்ப்போமானால், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய உம்மாவை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய அருமை உம்மா சித்திகா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சித்திகான்னு சொல்றான். மாஷா ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற தாயை ஈசா நபியுடைய உம்மாவை அல்லாஹ் சித்திகான்னு சொல்றான் குர்ஆன் ஷரீஃப்ல. நம்முடைய நாயகம் அல்லாஹ் ஹபீபுல் ஆலம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பெற்ற உம்மாவையும் நாயகத்தின் உம்மாட உம்மாவையும் வாப்பாட உம்மாவையும் அவங்களோட உம்மா எல்லாரையும் சேர்த்து அல்லாஹ் கூறணும் சாஜிதீன்னு சொல்றது. நல்லா கவனிக்கணும். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்ற உம்மாவை மட்டும் அல்லாஹ் சித்திகாங்க, அவங்களோட உம்மாட பயானுக்கு வரல. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகத்துவத்தை அல்லாஹ் பயான் செய்யறார் சித்திகான்னு சொல்லி. மரியம் நாயகனுடைய உம்மா அவங்களோட பேச்சு அங்க வரல. ஆனால் தாஜுல் அன்பியா வல் முர்சலீன் சாஹிப மக்கி மதனி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷரஃப கரம் மஜத் வால நாயக கோமானுடைய ஹதரத்துல் கரீம் பத்தி அல்லாஹ் பயான் செய்யும்போது வ தகல்லுபக ஃபி ஸாஜிதீன், நாயகத்துடைய ஆபா உம்மஹாத் ரசூலுல்லாஹ்வுடைய பாபா நாயகம், அவரோட உம்மா நாயகி, அவங்களோட பாப்பாட பாப்பா நாயகம், உம்மாட உம்மா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய அபவைனி கரீமைனி ஷரீஃபைனி தய்யிபைனி தாஹிரைனி நஹீரைனி நஸீரைனி முஸ்தஃபைனி முஜ்தபைனி அப்துல்லாஹ் ஆமீன் அலைஹிமுஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் வ அலைஹில் பரகாத் மின் உம்மத் ஹரத் ஆமீன் அவர்கள் வரையில் உள்ள அத்தனை பேரையும் அல்லாஹ் மாஷா அல்லாஹ் என்ன மது செய்றாங்க. சாஜிதீன் புளூரல்ல இருக்குது. மாஷா அல்லாஹ் உலகத்துல என்ன எந்த பாஷையிலும் இல்லாத ஒரு பெரிய சிறப்பு அரபிக்கு உண்டு. அரபிக்கு எத்தனையோ சிறப்பு உண்டு. அல்லாஹ்வுடைய பாஷை, அல்லாஹ்வுடைய ஹபீபுல் ஆலத்துடைய திருநாமல பேசிய பாஷை. அதாவது கிராமிக்கல் ரீதியில சொல்ல வேண்டுமானால்
வேர்ல்டுல எல்லா பாஷையில ரெண்டு டென்ஸ் தான், ஒருமை பன்மை, சிங்குலர் புளூரல். அரபியில் அது இல்லை, ஒருமை இருமை பன்மை. ஒத்தது இருக்குது ஒருமை, ரெண்டு சொல்லணும்னா இருமை இருக்குது, மூணாவது ஜம்மு இருக்குது, புளூரல் இருக்குது, பன்மை இருக்குது, 3 டென்ஸ் இருக்குது. அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இங்க நாயகத்துடைய சங்கையான வாலிதனி ஷரீஃபைன் அவர்களை குறித்து மட்டும் அல்லாஹ் பயான் செய்யல. وَتَقَلُّبَكَ فِي سَاجِدِينَ وَتَقَلُّبَكَ فِي سَاجِدِينَ. அதனால தான் மாஷா அல்லாஹ் என்ன தஃப்சீர் ரூஹுல் பயான்ல முஃபஸ்ஸிர் அலா அல்லாமா இஸ்மாயில் ஹக்கி ரஹ்மஹுல்லாஹ் பயான் செய்வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பா ஆசர் அல்ல, இப்ராஹிம் நபியை பெத்த வாப்பா ஆசர் அல்ல. ஆசர் யாரு? இப்ராஹிமுடைய அங்கிள், அம்மா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உடைய வாப்பாவுடைய சகோதரர். இப்ராஹிம் நபியை பெத்த வாப்பா தாரஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்க பேரு தாரஹ். இது என்ன ஷியா கிதாபுல உள்ளதல்ல, தஃப்சீர் ரூஹுல் பயான்ல உள்ளது. மாஷா அல்லாஹ். என்ன சில பேர் என்ன ரசூலுல்லாஹ் மது செஞ்சா, ரசூலுல்லாஹ் அஹ்லு பைத் அத்தார் மது செஞ்சா ஷியாங்கிற அந்த காலத்துல சொல்றவன் யாரு? அவனுக்கு அஹ்லு சுன்னத் ஜமாத்துக்கு எந்த விதமான தாலுக்குமே இல்லாதவன். ஷியான்னு சொன்னாவே என்ன கெட்டதுன்னு பொருள் அல்ல. இந்த உலகத்திலேயே முத ஷியாங்கிற வார்த்தை யாருங்க புலங்கனா? எப்போ வந்துச்சு? ஷியாங்கிற வேர்டு யாரு சொன்னது? இந்த வார்த்தை முத யாரு சொன்னா? இந்த வார்த்தை எப்போ உலகத்துல புழங்கப்பட்டுச்சு? உலகத்துல ஒரு நாட்டுல நான் கேட்கல, வேர்ல்டிலேயே ஷியாங்கிற வார்த்தை முதலாக எப்போ இஸ்திஅமால் பிரயோகப்படுத்தப்பட்டது? சஹாபத்துடைய ஜமானாலயா? சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஜமானாலயா? கிலாஃபத்துலயா? உமர் ரலியல்லாஹு கிலாஃபத்துலயா? உஸ்மான் ரலியல்லாஹு கிலாஃபத்துலயா? அலி நா கிலாஃபத்துல? அலி நா கிலாஃபத்துல தான். உலகத்துல முத ஷியாங்கிற வார்த்தையை ஆலத்துக்கே சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. ஷியாங்கிற வார்த்தை எப்ப சொல்லிக் கொடுக்கப்பட்டது? அல்லாஹ்வால் சொல்லி தரப்பட்டது. எப்போ சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு? மூசா நபியுடைய காலத்துல சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு. மாஷா அல்லாஹ். குர்ஆன் மாதிரி பயான் செய்து ஷியாங்கிற லஃபல் முதலாக இந்த ஆலத்துல இஸ்திஅமால் செய்யப்பட்டது எப்போ? கலிமுல்லா நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாம் உடைய காலத்துல. மாஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் காலத்துல ஒரு சம்பவம் நடக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பஜார்ல போயிட்டு இருக்கும்போது என்ன, 2 வாலிபர்கள் 2 யங் பாய் சண்டை போட்டுக்கிறான். 2 யங் பாய் சண்டை போட்டுக்கிறான். அந்த நேரம் மாஷா அல்லாஹ் என்ன, மக்கள் எல்லாம் ஓய்வு எடுக்கிற நேரம். அதாவது கைலுலாவுடைய வக்தம் சொல்லுவாங்க முஃபஸ்ஸிரீன். ஒரு மிட் ஆஃப்டர்நூன், லுஹருக்கு முன்னாடி ஒரு 11 மணில இருந்து ஒரு 12 மணிக்குள்ள வச்சுக்கோமே. காலையில 7 மணி நேரத்தோட முடிச்சு வியாபாரத்துக்கு போற ஆளுங்க ஒரு பகுதி வியாபாரம் முடிச்சுட்டேன்னா கடையிலேயே பாதி சட்டை க்ளோஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது உண்டு. அந்த மாதிரியான ஒரு மாஹோல். அந்த டைம்ல 2 பேர் சண்டை போட்டுக்கிறான், 2 வாலிபர். அந்த 2 பேரை பத்தி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பயான் செய்யும் போது மின் ஷிஅத்திஹி
ஹதாமின் ஷியாத்திஹி, ஒரு ஆளு மூசா நபியுடைய ஷியாங்கிறாங்க. ஒரு ஆளு மூசா நபியுடைய ஷியா, ஷியாத்திஹி, ஒரு ஆளு மூசா நபியுடைய ஷியா, ஒரு ஆளு அதுவிஹிங்கிறாங்க. மூசா நபியுடைய எதிரிகள் உள்ள ஒரு ஆள். மான என்ன? மூசா நபியுடைய ஷியான்னு அல்லாஹ் சொல்ற அந்த நபர் பனு இஸ்ராயேல்ல உள்ள ஒரு வாலிபன், இஸ்ரவேலர்கள்ல உள்ள ஒரு வாலிபன். அதுவையும் அல்லாஹ் சொல்ற அந்த பாய், அந்த வாலிபன் ஃபிரௌனுடைய குடும்பத்தை சார்ந்தவன். அப்ப ஷியாங்கிற வார்த்தையை முதல்ல யாரு பிரயோகப்படுத்துறா? ஆழத்துக்கே சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ் ஜல்ல ஜலாலா. அது ஷியாங்கிற வார்த்தை எதுக்கு பயன்படுத்தப்படுது? அல்லாஹ்வுடைய நபியான ரசூலான உலுல் அஸ்மான கலீமான மூசா நபியுடைய கூட்டத்தை சார்ந்த ஆளுக்கு அல்லாஹ் என்ன ஷியாங்கிற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்த. இந்த காலத்துல ஷியாவை பத்தி நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. காரணம் என்ன? தொட்டத்தை என்ன ஷியா ஷியா இல்ல, ஷியாங்கிற வார்த்தை என்ன? அதாவது சித்திக் நாயகத்தையும் உமர் நாயகத்தையும் எதிர்க்கிறானே மறுக்கிறானே அவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அல்ல. அவன் அந்த வார்த்தை அவன் தூக்கி போட்டுக்கிட்டான். அந்த வார்த்தை அவன் தூக்கி அவனுக்கு போட்டுக்கிட்டான். நான் அதான் அன்னைக்கு பயான்ல சொன்னேன். காதியானி அவனை முஸ்லிம்னு சொல்ற மாதிரி என்ன ஷியாங்கிற வார்த்தையை அவன் தூக்கி அவனுக்கு பிரயோகப்படுத்திக்கிட்டான். விளங்குச்சா? இப்ப மாஷாஅல்லாஹ் முதல்ல ஆழத்திலேயே ஷியாங்கிற ஒரு வார்த்தையை உலகத்துக்கே சொல்லி கொடுத்தது யாரு? அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு. அது யார் விஷயத்துல? மூசா அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல. மூசா நபியுடைய கொள்கையை சார்ந்தவரை. மூசா நபியுடைய கொள்கை இப்ப இந்த கொள்கை நல்ல கொள்கை. மூசா அலைஹிஸ்ஸலாம் கொள்கை எதுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் மூசா ரசூலுல்லாஹ். விளங்குதா? அப்போ நேரான வழியை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உலகத்துல காட்டுறதுக்காக அனுப்பின அவனுடைய முகர்ரபான அபுதான நபியான ரசூலான உலுல் அஸ்மான கலீமான மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய ஹக்கான பாதையில உள்ள ஆளுக்கு அல்லாஹ் இஸ்திமால் செய்யக்கூடிய லஃப்லா இருக்குது ஷியாங்கிற வார்த்தை. அர்த்தமாச்சா? அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரசூலுல்லாஹ்வுடைய வாலிதேன ஷரீஃபைன ரசூலுல்லாஹ்வுடைய அஹ்லு பைத்தார யாராவது அவங்கள யாரும் போட முடியாது. அவங்க அல்லாஹ்வால போடப்பட்டவங்க, அவங்க அல்லாஹ்வால புகழப்பட்டவங்க. அல்லாஹ் அவங்கள புகழ்றான். நம்ம அதை எடுத்து பயான் செய்யும்போது என்ன நம்ம புகழுக்குரிய அல்லாஹ்வுடைய அடியானா போறோம். மாஷாஅல்லாஹ். விளங்குச்சா? ஜம்சம் தண்ணி யாராவது குடிக்கிறதுனால ஜம்சமுக்கு ஷரஃப் உண்டா? குடிச்சவருக்கு ஷரஃப் உண்டா? சொல்லுபாய். குடிச்சாருக்கு தான் மாஷா ஷரஃப். ஷிஃபாவு சுகமி தஆமு துரமி, அது நோய்க்கு மருந்து, பசிக்கு உணவுக்குறாங்க எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஜம்சம குடிச்சாருக்கு தான் ஃபைதா, தவிர ஜம்சம குடிக்கிறது நாம யாரோ ஒரு பெரிய அல்லாஹ் பெரிய அவுலியா அட பெரிய குத்துப கௌஸே இருக்கட்டுமே, அவர் ஜம்சம் குடிக்கிறதுனால ஜம்சம் போட்டீங்கன்னா ஷரஃப் உண்டாக போறதல்ல. காரணம் என்ன? ஜம்சம் ஏற்கனவே ஷரஃபாக்கப்பட்டது. அது கண்மணி நாயகத்துடைய கல்ப அன்ஹரத் அலிலான உசூல் சக்தி இன்னும் ஷரஃபாயிச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு ஷரீஃப் ஜம்சமால கழுவப்பட்டுச்சுல. அது சில பேர் என்ன செய்வான், அங்க ஹத்து ஷைத்தான் இருந்துச்சு, அதை எடுத்து அல்லாஹ் நீக்கிறான். மாதல்லா அஸ்தக்ஃபிருல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய ஆலி ஷான் ஜாத் நூர் மாஷாஅல்லாஹ், அங்க ஒரு நுக்சான் இல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு ஷரீஃபை ஜம்சம கொண்டு கழுவுனதுனால ஜம்சமுக்கு மகத்துவம் இன்னும் ஜாஸ்தி ஆக்கிட்டான் அல்லாஹ் மாஷாஅல்லாஹ். நம்ம வியாதிகளுக்கு பீங்கான்ல எழுதி கரைசி குடிக்கிறோம்ல, அந்த மாதிரி என்ன நாயகத்துடைய கல்பு ஷரீஃபை உசூல் பண்ணதுனால ஜம்சம் வச்சு ஜம்சமுடைய ஹொலினஸ் என்ன ஆயிடுச்சு? ஆளாக போயிடுச்சு. தவிர ரசூலுல்லாஹ்வுடைய கல்பு ஷரீஃப் வரணும்,
அல்கோனியில மாதல்ல அது அல்லாஹ்வுடைய நூறு மாஷாஅல்லாஹ் ظاهر நூறு பாத்தின நூறு மாஷாஅல்லாஹ் அப்ப அல்லாஹ் தபாரக வ தஆலா ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆபா வ அஜ்தாத் உம்மஹாத்துடைய அதீம ஷான பத்தி நமக்கு ரப்பல் ஆலமீன் சொல்லிருக்காங்க வதகல்லுபக ஃபி சாஜிதீன் ஹபீபுல் ஆலமீன் தங்கள் நாம சாஜிதீன்கள் வழியாக கொண்டு வந்தார் சாதாரண முவஹித் வழியா முவஹிதீன்கள் வழியா மட்டும் அல்ல சாஜிதீன்கள் வழியா அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ்வால் பயான் செய்யக்கூடிய அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவால் குர்ஆன்ல பயான் செய்யக்கூடிய அவுலியாக்கள்ல ஒரு வழி ஹபீபுன் நஜ்ஜார் ரலியல்லாஹு தஆலா ஹபீபுன் நஜ்ஜார் பத்தி தான் அல்லாஹ் சொல்றான் சூரத் யாசின் ஷரீஃப்ல வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி ரஜுலு யஸ்ஆ அந்த ரஜுல் யார் மாஷாஅல்லாஹ் ஹபீபுன் நஜ்ஜார் ரலியல்லாஹு தஆலா ஹபீபுன் நஜ்ஜார் தௌஹீதில் இருந்தாங்க லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கற கொள்கையில மாஷாஅல்லாஹ் என்ன உறுதியா இருந்தாங்க ஆனா அல்லாஹ்க்கு எப்படி சுஜூத் செய்யணும்னு சொல்லி தெரியல மாஷாஅல்லாஹ் அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்ய தெரியாம துடிச்சாப்ல மாஷாஅல்லாஹ் அப்ப அன்தாகியாங்கற ஊருக்கு 3 நபி வந்திருக்காங்க ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்து மாஷாஅல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தோட மாஷாஅல்லாஹ் என்ன இன்னும் 2 அம்பியாக்கள் யூசுஃப் நபி அலைஹிஸ்ஸலாம் ஷமூன் அலைஹிஸ்ஸலாம் 3 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அந்த நபிமார்கள்ட்ட போய் அல்லாஹ்க்கு எப்படி சுஜூத் செய்யறதுன்னு சொல்லி என்ன கேட்டு ஒரு தரமாவது மௌத்தாவதுக்கு முன்னாடி ரப்புக்கு சுஜூத் செய்யணும்னு ஆசையோட துடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாப்ல மாஷார் அல்லாஹ் சொல்லும் போது என்ன ரொம்ப தூரத்துல உள்ள ஊர்ல இருந்து வந்தாங்க அதான் வஜாஅ மின் அக்ஸல் மதீனத்தி அக்ஸான அரபில என்னமான ரொம்ப தூரம் மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் சொல்றோம்ல காரணம் என்ன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் காபத்துல்லாஹ் ஷரீஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க மக்காவுல அடுத்து மக்கால இருந்து நடந்து ரொம்ப தூரம் போய் மஸ்ஜிதுல் அக்ஸாவை கட்டினாங்க பைத்துல் முகத்தஸ் அதனால தான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லி சொல்றோம் அதனால தான் மஸ்ஜிதுல் அக்ஸான்னு சொல்லி சொல்றோம் மாஷாஅல்லாஹ் என்ன சரியா உட்கார்ந்தாதான் இல்மு மண்டையில ஏறும் அப்படி இப்படி உட்கார்ந்தா வேற சொன்னாங்க புரிஞ்சா கையை ஊடி பாருங்க இல்முடைய மஜ்லிஸ்ல ஓபன் பயான் ஸ்டேஜ்ல முஸ்லியார் பயான் வச்சுக்கிட்டு கதிர் போடுறது இது தஸ்கியத்து தர்பியத்து அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன பைத்துல் முகத்தஸ் என்ன பேரு மஸ்ஜிதுல் அக்ஸா அக்ஸா ஏன் பேர் வந்துச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல கட்டினாங்கள காபத்துல்லாஹ் ஷரீஃப் அதுக்கு போய் கட்டினாங்க எது பைத்துல் குதுஸ் பலஸ்தீன்ல அப்போ ரொம்ப தூரம் நடந்து போனதுனால அது தொலைவுல உள்ள பள்ளி அக்ஸா ஹபீபுன் நஜ்ஜார் ரொம்ப தூரமான ஊர்ல இருந்து வந்தாப்ல கராமத்துல வந்தாப்ல அன்னைக்கு சொன்னேன் குர்ஆன்ல என்ன தையுல் ஆரம் தையுல் வக்த் சொல்லப்படுது ஹபீபுன் நஜ்ஜாருடைய சீரத்துல சொல்லி இவ்வளவு பெரிய வலி காமில் தௌஹீத்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள் அவருக்கு எதுவும் தெரியாது லா இலாஹ இல்லல்லாஹ் தெரியும் ஆனா அல்லாஹ்வுக்கு எப்படி சுஜூத் செய்யணும் எப்படி தொழுவணும்னு தெரியாது கீழே படுத்து உருளுவாப்ல ஹபீபுன் நஜ்ஜார் தரையில படுத்து அப்படியே உருளுவாராம் ரஹிமஹுல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விளங்குது சார் காரணம் என்ன ஒரு தடவை ரப்புக்கு சுஜூத் செய்யணும் அல்லாஹ் அக்பர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் சரி ஹபீபுன் நஜ்ஜார் ஆசைப்பட்டது நாம என்ன கேட்காம அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செஞ்சிருக்கான் அதாக்கு சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியம் ஒரு விஷயத்தை நம்ம விளங்கும் போதுதாமா அதனுடைய வேல்யூவேஷன் என்னன்னு நமக்கு தெரியும் மாஷாஅல்லாஹ் அதுல நமக்கு என்ன கல்பு ரொம்ப ஹுதூரா அது நம்ம அல்லாஹ் பெரிய ஒரு ஞாபகத்தை நமக்கு கொடுத்திருப்பான் நமக்கு அது வேல்யூன்னு தெரியாததுனால என்ன நாமோ என்னமோ எதுவுமே அல்லாஹ் நமக்கு தராத மாதிரி
நம்ம ரொம்ப என்ன சோதனையில் இருக்கிற மாதிரி ஷைத்தான் எண்ணத்தை கொடுப்பாங்க. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானா? மாஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு என்ன ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முனவ்வர் பரக்கத் ஷரீஃப்ல எல்லா சாதத்தையும் எல்லா தௌலத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். இன்னும் அல்லாஹ் நமக்கு ஜியாதாவாக்கி அஸராக்கி தருவானா? மாஷா அல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன ஹபீபுன் நஜர் ஆசைப்பட்டாங்க, தெரியல சுஜூத் செய்ய. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய ஆபா அஜ்தாத் உம்மஹாத்துல யாருமே அல்லாஹ்க்கு சுஜூத் செய்யாதவங்க ஒருத்தருமே கிடையாது. காரணம் என்ன? அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுடைய நஸபு ஷரீஃப் ஹஸபு ஷரீஃப் ரெண்டிலே உள்ள ஆபா அஜ்தாத் உம்மஹாத் அத்தனை பேரையும் அல்லாஹ் சாஜிதீன்னு சொல்றான். மாஷா தகல்லுபக ஃபி சாஜிதீன். அப்ப வெறும் தௌஹீதுல மட்டும் இல்ல, அல்லாஹ்வுக்கு எப்படி சுஜூத் செய்யணும்னு சொல்லி தெரிஞ்சிருக்காங்க. மாஷா அல்லாஹ்வுக்கு எப்படி சுஜூத் செய்யணும்னு சொல்லி சாஜிதீன் அல்லாஹ் சொல்றான். மாஷா சாஜிதீன். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. வெறுமனே சுஜூத் ஒரு மனுஷன் 5 வக்து தொழுறாரு, ஆனா தண்ணி அடிக்கிறான், ஹராமான காரியம்லாம் செய்யறான். இவன் என்ன சாஜித் லிஸ்ட்ல வர மாட்டான். இவன் சாஜித் லிஸ்ட்ல வர மாட்டான். சாஜிதுக்கு என்ன நெத்திய கீழே வைக்கிறது மட்டும் பொருள் அல்ல, அல்லாஹ் அலோவ் பண்ணதை மட்டும் செய்யறதும் அல்லாஹ் அலோவ் பண்ணாத செய்யாம இருக்கிறது என்ன சாஜிதினுடைய கொள்கை. அதனாலதான் அல்லாஹ் தொழுகை பற்றி சொல்லும்போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை உங்களை மானக்கேடான விஷயங்களிலிருந்து பாதுகாக்குறாங்க. ஒரு மனுஷன் அல்லாஹ்வுக்கு உண்மையா சுஜூத் செஞ்சான்னா அல்லாஹ் ஹராமான காரியங்களை அவன் செய்யாம ஹிஃப்து செய்வான். அல்லாஹ் ஹராமான காரியங்கள் செய்யாம அல்லாஹ் ஹிஃப்து செய்வான். அப்ப மாஷா அல்லாஹ் என்ன அல்லாஹ் இங்க சாஜிதீன்ங்கறான். யார ரசூலுல்லாஹ்வுடைய ஆபா அஜ்தாத் உம்மஹாத் வ தகல்லுபக ஃபி சாஜிதீன். அப்ப இன்னொரு விஷயம் என்னங்க, நாயகத்துடைய ஆபா அஜ்தாத் உம்மஹாத் எல்லாம் மானக்கேடான எந்த விஷயங்களும் அவங்க செஞ்சவங்க கிடையாது. மாஷா அல்லாஹ். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமை வாப்பா நாயகம் சையதுனா அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தஸ்லீம் யாமா சொல்லுங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் புரிஞ்சா கமா சல்லைத அலா இப்ராஹிம் வ அலா ஆலி இப்ராஹிம். அப்துல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் இந்த தஸ்லீம் சொல்ற ஸலாத். அப்துல்லாஹ் யாரு? நாமினாமா யாரு? ஆல இப்ராஹிம். அவங்க பேர்ல நாம ஸலவாத் சொல்றது ரசூலுல்லாஹ் தொழுகையில நம்ம கடமையாக்கி இருக்காங்க. அப்ப தொழுகைக்கு வெளியே இப்போ ஸலவாத் சொல்றது என்ன கூடாது? விளங்குச்சா? மார்க்கத்துல எத்தனையோ விஷயம் இஃப்திராஃபாத் இருக்கு. லா ஸலாத இல்லா பி ஃபாத்திஹத்துல் கிதாப். சூரத்துல் ஃபாத்திஹா இல்லாம என்ன செய்யாது, ஓதப்படாம தொழுகை ஆகாதுன்னு சொல்லி நாயகர் திருவாக்கு இருக்கு. ஹனஃபி மذஹப்ல ஜமாத்தோட சேர்ந்து தொழும் போது சூரத்துல் ஃபாத்திஹா ஓதணுங்கிற அவசியம் இல்லை, காதால கேட்டா போதும். சரி காதால கேட்கல லுஹர் அஸ்ர் இமாம் சிர்ரா ஓதுறாங்க, அப்ப ஓதணுமா? தேவையில்லை. ஏன்னா இமாம் ஓதுறாரு, காதுல கேட்கலையே, காதுல கேட்காடி பரவாயில்லை, ஓதுறவரோட சேர்ந்துட்டாரு. விளங்குச்சா? இதை விட எந்த விஷயம் வேணும்? இஃப்திலாஃப். என்ன யாரோ அறியாத ஒருத்தர் என்ன தஸ்லீம் செய்யறதுல கருத்து வேறுபாடு கொண்டு அவருக்கு உள்ள ஃபஹம்ல உள்ள நுக்சானியத் அது, அவர் இல்முல உள்ள கில்லத் அது. ஆகையால் என்ன ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளை முபாரக் பரக்கத் ஷரீஃப்ல அல்லாஹ் நமக்கு என்ன ஒரு விஷயத்தை தெளிவா விசாலமா இருக்கும் நமக்கு தெளிவுபடுத்தி தரும்போது நாம என்ன செய்யக்கூடாது?
போத்தி அஞ்சு ஓரத்தில் ஒதுக்கி கூடாது. நல்ல நெஞ்சை நிமித்தி என்ன அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாபா நாயகம் சையதுல் முத்தஹரின் சையதுனா அப்துல்லா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எஜமானி ஆமினா நாயகி நிக்காஹ் செய்யறதுக்கு முன்னாடி எத்தனையோ உயர்ந்த குறைஷி குடும்பத்தில் உள்ள பெண்கள் எல்லாம் அப்துல்லா நாயகத்தை ஆசைப்பட்டாங்க. அதுல ஒரு பெண்மணி தௌராத், ஜபூர், இன்ஜீல் வேதங்களை எல்லாம் படிச்ச பெரிய ஆலிமா. நான் சையதுனா அப்துல்லா நாயகத்திடம் சொன்னாங்க, அன்னைக்கு குட்டி போடுற 100 செவ்வொட்டக ரெட் கேமல் தரேன். ஒரு ரெட் கேமலுக்கு சாதாரண ஒட்டகை 70 ஒட்டகை அந்த காலத்தில். ஒரு சிகப்பு ஒட்டகம் வாங்கணும்னு சொன்னா சாதாரண ஒட்டகம் 70 ஒட்டகை கொடுக்க ஒரு சிகப்பு ஒட்டகம் கிடைக்கும். அப்படி காஸ்ட்லியான செவ்வொட்டக ரெட் கேமல் 100 ஒட்டகம் தர. அப்துல்லா நான் கேட்டாங்க, என்ன விஷயம்? ஒரே ஒரு தர என்னோட வந்து சந்தோஷமா என்னோட நீங்க கணவன் மனைவி போல இருக்கணும், ஜிமா செய்யணும், ஒரு தர என்னோட வரணும். அப்துல்லா நாங்க சொன்னாங்க, அல்ல என்னுடைய வாப்பா அவங்க எனக்கு ஹலாலா நிக்காஹ் செய்து தரக்கூடிய பெண்ணை தவிர வேறு யாரையும் நான் என்ன தீண்ட மாட்டேன், யாரையும் தொட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் அப்துல்லா நாயகம் காலங்கள் கழிஞ்சிச்சு. கண்மணி நாயகத்தில் அருமை உமானாச்சியார் சித்திகத்துல் குப்ரா சையத் உமர் ரசூலுல்லாஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பரவால அலைனா பரக்காத் மினா தஹரதானா ஆமீன் ஆமீன் மாஷாஅல்லாஹ் அப்துல்லா நாயகம் நிக்காஹ் செஞ்சாங்க. அதுக்கு பிறகு மாஷாஅல்லாஹ் ஒரு நாள் சூக்ல பஜார்ல யதார்த்தமா அப்துல்லா நாயகம் அந்த முன்னாடி இந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸா அழைச்ச அந்த பெண்ணை பாக்குறாங்க. அந்த பெண்ணை கண்டுக்காம போகுது. அப்துல்லா நான் கேட்டான், என்ன விஷயம், எப்படி இருக்கிறீங்க, எனக்கு தெரியுதா? பெண்மணி சொன்னாங்க, தெரியுது தெரியுது. என்ன ஒண்ணும் பேசாம போறீங்க? பெண்மணி சொன்னாங்க, பேசுறதுக்கு என்ன இருக்குது, ஒண்ணு இல்லையே, பேசுறதுக்கு ஒண்ணு இல்லையே. என்னை தங்களிடத்துல பேச வச்ச அந்த நூர் அது போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. இப்ப நான் எதுக்கு உங்கள்ட்ட பேசுறேன்? ஆலம் மஷ்ஹூரான ஜாமியுல் அஸ்ஹர்ல மாஷாஅல்லாஹ் மிகப்பெரிய முஹத்திஸா இருந்த ஷேகுல் ஹதீஸ் அல்லாமா முஹம்மது ரிதா அல் மிஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களால் எழுதப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற கிதாப்ல மாஷாஅல்லாஹ் என்ன இந்த சம்பவம் பதிவு செய்யப்படுது. முஹம்மது ரிதா அல் மிஸ்ரி உடைய கிதாப் மாஷாஅல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க பெண் மாஷாஅல்லாஹ் உங்க என்ன பேசுறதுக்கு இருக்கு, என்னை உங்கள்கிட்ட பேச வச்சு உங்க பின்னாடி என்ன சுத்த வச்சுச்சே அந்த தூய பிரகாசம் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுச்சு. எஜமானிமா ஆமினா நாயகத்திலே பரிசுத்தமான மணி வயிற்றுக்கு வந்துட்டாங்க. நாயகம் மாஷாஅல்லாஹ் ஏற்றுக்கொள்ள பேசணும். அல்லாஹ் அக்பர். தகல்லுபக ஃபி சாஜிதீன் நாயகத்துடைய அபாவு அஜ்தாது மஹாத்துடைய அஸீமு ஷான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அபவைனி கரீமையுடைய அஸமத் மட்டும் இல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து அபவைனி அஸீமைன் வரையில் உள்ள அத்தனை பேருடைய அஃதலியத்தை அல்லாஹ் மாஷாஅல்லாஹ் மொத்தமா சொல்லி தரான். அல்லாஹ்வுடைய இபாதத்துக்காக நமக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கஸீரன். அப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸீமு ஷானுடைய மர்தபா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்து மாஷாஅல்லாஹ் மக்களுக்கு மத்தியில மட்டுமல்ல ஜின்களுக்கு மத்தியிலும் கூட, மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் மத்தியில
ரசூலுல்லாஹ்வுடைய நுபுவத் ரிசாலத் பகிரங்கப்படுறதுக்கு முன்னாடி, மஷ்ஹூர் ஆவறதுக்கு முன்னாடி யாருக்கு தெரியும்? சையதுனா அப்துல் முத்தலிப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்வுடைய அருமை பாட்டனாருக்கு தெரியும். கிராண்ட்ஃபாதருக்கு தெரியும். ஜெத்துல் கரீமுக்கு தெரியும். அதுபோல ரசூலுல்லாஹ்வுடைய அருமை சின்ன வாப்பா அபுல் கரீம் சையதுனா அபூ தாலிப் அலைஹிஸ்ஸலாம் அது தெரியுங்கிற விஷயத்தை ஒண்ணு தனியா பேசணும். இன்ஷா அல்லாஹ் தௌஃபீக் செய்வோம். ஆமீன். தவிர மக்களுக்கு எல்லாம் மஷ்ஹூரா தெரியாது. இப்ப மசாலா என்ன? நாயகத்துடைய முதலாவது அருமை திருத்துணைவியும் நம்முடைய ஆலய தாயுமான சையதா கதீஜத்துல் குப்ரா ஸலல்லாஹு அலைஹா அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் தெரியும். அவங்க தௌராத் ஜபூர் இன்ஜீல்லாம் படிச்சவங்க. கதீஜா நாயுடைய பரம்பரை இருக்குது. மக்காவை ஆண்ட அரசாட்சி பண்ண குறைஷி குடும்பத்தில் உள்ள பக்கான்னு சொல்லக்கூடிய ராஜாவுடைய 10வது தலைமுறை பேத்தி கதீஜா அம்மா. அது மட்டுமல்ல, அவங்க பரம்பரையில எல்லாம் மிகப்பெரிய ஆளுமை. வராகத்துபன் நௌஃபல் யாரு? கதீஜா நாயுடைய அம்மா அல்லவா? வஹி வந்தோன்னு எஜமானியமா போனாங்கல்ல. அப்ப கதீஜா நாயகி மாஷா அல்லாஹ் அவங்களுக்கு தெரியும். எப்படி தெரியும்? மக்கால ஒரு பழக்கம் உண்டு. குறைஷிகள் வருஷத்துல ஒரு நாளைக்கு காபத்துல்லா ஷரீஃபுக்கு ஆண்கள் யாரும் போக மாட்டாங்க. என்ன பெண்களா இருக்கும். பெண்கள் இருந்து அந்த லாத்து உஸ்ஸா சிலைகளை என்ன வணங்குறது, அதை பூஜை பண்றது. அது மாதிரி நாயினான ஒரு பெண் சிலை இருக்கும். பெண் விக்கிரகம் நாயினா. இந்த நாயினா சிலைக்கு அன்னைக்கு விசேஷம் பூஜை பண்ணுவாங்க, ஆராதனை. பெண்கள் இருக்கு, ஆண்கள் யாரும் அலோடு கிடையாது. அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல ஒரு நாள் என்ன, அந்த நாள் வருது, பெண்கள் மட்டும் இருக்கிற நாள். அந்த நாள்ல திடீர்னு ஒரு ராஹிபு, ராஹிப்னா யாரு? ஒரு துறவி, ஒரு சாமியார், ஒரு யூத ராஹிபு, மஸ்தான். நமக்கு புரியுமான வேண்டாம் சொன்னா மஸ்தான். மஸ்தான்ங்கிறது அரபி வார்த்தை இல்லை, அது பார்சி வார்த்தை. மஸ்தானுக்கு அரபி வார்த்தைன்னா ராஹிபு. அரபி வார்த்தை ராஹிபு. ஒரு ராஹிபு வந்தாப்புல காபா ஹரமுக்குள்ள தாখিল ஆறாங்க. பெண்கள் கத்துனாங்க, ராஹிப் இன்னைக்கு ஆண்கள் யாரும் வரக்கூடாது, பெண்கள் மட்டும் இருந்து இன்னைக்கு இபாதத் பூஜை செய்யற நாள். மக்காவோட எல்லா பெண்களும் இருப்பாங்க. ஆனா என்ன விஷயம்னா, எஜமானியம்மா கதீஜா நாயகி அவர்கள் சின்ன குழந்தையிலிருந்து விக்கிரக ஆராதனை செய்யாதவர்கள். கதீஜா நாயகி சின்ன குழந்தையிலிருந்து விக்கிரக ஆராதனை செய்யல. அல்லாஹ் தான் மாபூதுங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹபீபுல் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரிசுத்த திருமேனியோடு ஒட்டி உறவாடக்கூடிய மகா புத்தமிக்கு அல்லாஹ் முன்கூட்டியே கல்புல இல்ஹாம் போட்டுட்டான். மாஷா அல்லாஹ். அப்ப கதீஜா நாயகி இருக்கிறாங்க அந்த கூட்டத்துல. இந்த ராஹிபு சொன்னாப்புல, எனக்கு தெரியும் இன்னைக்கு ஆண்கள் யாரும் வரக்கூடாது ஹரமுக்கு, எனக்கு தெரியும். ஆனா நான் வந்து எதுக்குன்னு சொன்னா, உங்களில் ஒரு பெண் இருக்கிறாப்புல, அந்த பெண் மாஷா அல்லாஹ் ஹாத்தம் நபியுடைய திருமனைவி. ஹாத்தம் நபியுடைய திருமனைவி இருமுறை திருமணமாகி 2 கணவர்களை இழந்தவர் அவர். எல்லாம் ஹதீஜா நாயகத்துடைய பத்தியே அவர் பேசுறதெல்லாம் ஹதீஜா நாயகத்துக்கா இருக்குது. அன்னையில் அதுக்கு